வாக்குரிமை உள்ளவர்கள் அனைவருக்கும் வாக்காளர் பட்டியலில் பெயர் உறுதியாகிவிட்டதா என்று பார்க்க வேண்டும் என தவேகவினருக்கு விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். வாக்குரிமை உள்ளவர்கள் அனைவருக்கும் வாக்காளர் பட்டியலில் பெயர் உறுதியாகிவிட்டதா என்று பார்க்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டிருக்கின்றார். அதன்படி அப்படி உறுதியாகவில்லை எனில் அவனுடைய வாக்குரிமை உறுதியாகுவதற்கு கட்சியினுடைய நிர்வாகிகள் விரைந்து உதவிட வேண்டும் எனவும் புதிய வாக்காளர்களில் ஒருவர் கூட விடுபடாமல் பார்த்து சேர்க்க வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு வாக்கும் கட்சிக்கு முக்கிய பொக்கிஷம் எனவும் அந்த வாக்குகள் அனைத்தும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒதுக்கப்படும் சின்னத்திற்கானது என்பதை உறுதிப்படுத்த நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக அவர் அந்த அறிக்கையில் சூழ்ச்சிகளால் நம்மை வீழ்த்த நினைத்தவர்களின் மக்கள் விரோத செயல்பாடுகளில் சொல்லனா வேதனைக்கு பிறகு காஞ்சிபுரம், புதுச்சேரி, ஈரோடு என 3 மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நாம் கண்டிருக்கின்றோம். அதிலும் ஈரோடு மக்கள் சந்திப்பிற்கு இந்தியாவில் எந்த அரசியல் கட்சிக்கும் விதிக்கப்படாத எண்ணிலடங்கா நிபந்தனைகள், அதிகார முகமூடியின் எண்ணங்களே நிர்பந்தங்களாகவும் நெருக்கடிகளாகவும் நம் முன் வைக்கப்பட்டன. அத்தனையும் அனாயசமாக எதிர்கொண்டு வெற்றிகரமாக நம் மக்களை சந்தித்து அவர்களுக்காக குரல் கொடுத்திருக்க இருக்கின்றோம். நம்மை முறக்க நினைத்தவர்கள் மக்கள் நம்முடன் முன்னைவிட அதிகமாகவும் அதீத பாசத்துடனும் ஆணித்தரமாக அணிவகுத்து நிற்பதை பார்த்து விழிப்புதுங்கி தங்கள் மூளைத்தடி முழங்க தொடங்கினர் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். நமக்கு எதிராக தலையங்கம் என்ற பெயரில் பிழையங்கம் எழுதிய செய்தி எழுதியதும் அவர்கள்தான். தாங்கள் தெரிந்தே இட்ட கையெழுத்தையே தெரியாமல் இட்டுவிட்டதாக தகுதித்தம் செய்த முரண்களின் முன்னேற்ற கழகத்தினர் நம் மீது அவதூறு பூசலாம் என்ற நப்பாசையில் தங்கள் முகமூடியை தாங்களே கலற்றிக் கொண்டனர் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து குறைந்தபட்ச செயல் திட்டம் என்றெல்லாம் மக்களை குழப்பி 1999 முதல் 2023 வரை தாங்கள் அடைக்கலமாகி முதல் அடிமையாக இருந்து தமிழ்நாட்டில் தாமரை மலருவதற்கு தரிசனம் செய்து தாங்கள் இருந்த இடத்தை மறக்க முடியாமல் மனத்தில் இருந்த ஒருவித மறதியை பேசி இருக்கலாமோ, காரணம் எதுவாயினும் கொண்டையை மறக்க இயலாமல் குட்டி வெளிப்பட்டு விட்டது என்று விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.